திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து அற்புத மந்திரத்தை கூறி அகமகிழுங்கள். அறிவார்ந்த அருளாளர்களுடைய பேச்சினை கேட்டு நம் அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய பேரருளையும் குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 1ஆம் திருமுறையிலே திருச்சிரபுரம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். இது 1ஆம் திருமுறை திருச்சிரபுரம் என்பது. இதில் 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். கையடைந்த மானினோடு காரவன்றியும் போய், கையடைந்த மானினோடு காரவன்றியும் போய், மெய்யடைந்த வேட்கையோடு மெல்லியல் வைத்தல் என்னே, கையடைந்த கலைகளாக செங்கழு நீர் மலர்கள் செய்யடைந்த வயல்கள் சூழ்ந்த சிரபுரம் மேயவனே, செய்யடைந்த வயல்கள் சூழ்ந்த சிரபுரம் மேயவனே. திருச்சிற்றம்பலம். களை எடுப்பவர்கள் கையடைந்த கலைகளாகன்னு சொல்றார் பாருங்க. களை எடுப்போர் கைகளிலே மிக அதிகமான கலைகளாக செங்கழ் நீர் மலர்கள் வந்து அடையும். செங்கழ் நீர் மலர்கள் எல்லாம் வந்து அடைகிறது. அப்படி வந்து அடையக்கூடிய அழகிய வயல்கள், வயலுடைய நீர் வளத்தை நில வளத்தை சொல்றாரு பாருங்க. களை எடுக்கிறாங்கன்னா அதில் என்ன வருது அதிகமாக? கையில் செங்கழ் நீர் மலர்கள் வருகின்றன. அப்படிப்பட்ட அழகான வயல்களாலே சூழப்பட்ட திருச்சிரபுரம் என்னும் தலத்திலே மேவிய இறைவனே, கைகளிலே நீ என்ன வைத்திருக்கிறாய்? கைகளிலே மான், இன்னொரு கையிலே கரிய பாம்பு, கைமான் மரியன் சொல்றார். கையிலே மான், இன்னொரு கையிலே கரிய பாம்பு ஆகியவற்றை கொண்டு உனது திருமேனியில் பெரு விருப்பத்தோடு இந்த உமாதேவி இருக்காங்க, உமாதேவிக்கும் உனது இடது பாகத்தை கொடுத்தது. உமையம்மையை இடபாகமாக கொண்டுள்ளது ஏன் என்று கேட்கிறார். என்னே என்று கருமெடுத்த தோலுரித்த காரணம் ஆவது என்ன? என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்றார். சிவபெருமானை பார்த்து கையிலே மான், இன்னொரு கையிலே அரவை அணிந்திருப்பதோடு அன்று அதே நேரத்தில் மெல்லியலையும் இடது பாகத்தில் வச்சிருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? கரு அரவுன்னு கரும்பாம்பு, வேட்கை பற்று உள்ளம்,
வேட்கை என்பது பற்று உள்ளம். கையடைந்த கலைகள் பக்கங்களை உடையடைந்த கலைகள். செய்யடைந்த வயல்கள். செய் என்பது நேர்த்தி அமைந்த வயல்கள். அருமையான பாடம். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தற்போது சீர்காழி என்று வழங்கப்படுகிற திருச்சிரபுரத்துக்கு சென்று அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, அடியார் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நீங்கள் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த இன்பத்தை அனைவரும் அடையும்படியாக உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு மகிழுமாறு செய்யுமாறு பணிபண்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம்.